பிடிக்கப்பட்ட டாக்டர்ஸும் இதில் வந்து அந்த உமர் சஸ்பெக்ட் பண்ணப்படுற அந்த உமருங்கிறது அவரும் ஒரு டாக்டர், அவரும் அந்த அங்கே பிடிக்கப்பட்ட டாக்டராக கூறப்படும் அவர்களோட நண்பர், அந்த வளையத்தில் அதே ஒரு சர்க்கிள் இருந்தவர் தான் அப்படிங்கிறத அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா, காலையில் 7:30க்கு ஃபரிதாபாத்லேருந்து இந்த கார் கிளம்புது. சிசிடிவியில் அதை நோட் பண்ணுறாங்க. ஃபரிதாபாத்லேருந்து பதர்பூர் தான் ஹரியானா டு டெல்லி என்ற பார்டர். பதர்பூர் பார்டரில் உள்ள வராங்க. பதர்பூர் பார்டரில் உள்ள வந்து ஓக்லா வழியாக வந்து ஓக்லா உள்ளேருந்து வந்து ரெட் ஃபோர்ட்டில் வந்து பார்க் பண்ணுறாங்க. அரௌண்ட் 3:15க்கு ரெட் ஃபோர்ட்டில் பார்க் பண்ணிட்டு 6:30க்கு தான் ரெட் ஃபோர்ட்லேருந்து அந்த கார் மறுபடியும் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ காலையில் 7:30க்கு கிளம்பின கார் ஃபரிதாபாத்லேருந்து 3:30க்கு ரெட் ஃபோர்ட்ல வந்து பார்க் பண்ணப்படுது. 6:30க்கு ரெட் ஃபோர்ட்லேருந்து எடுக்கிறாங்க. சார் கேட்டார் இல்லைங்க, இது ஏன் ரெட் ஃபோர்ட்லேருந்து ஏன் இந்த டைமில் எடுத்தாங்கன்னு. அதில் தான் இங்கே பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 3 o'clockே வந்து காரம் கொண்டு வந்துவிட்டா மக்கள் கூட்டாங்க அதிகமாக இருக்காமா. மாலை நேரம்னால அந்த ரெட் ஃபோர்ட் ஏரியாவில் என்னைக்குமே கொஞ்சம் டென்ஸ்லி பாப்புலேட்டட், அது ஓல்ட் டெல்லியில் வரங்காட்டி டென்ஸ்லி பாப்புலேட்டட். அதனால அவங்க திட்டமிட்டு தான் அதை பண்ணிக்காங்க. ஒரு சிசிடிவி காட்சியில் அதை நம்ம பார்க்க முடியுது. இப்போ மதியம் வெளியான சிசிடிவி காட்சியில் கொஞ்சம் க்ரௌட் நிற்கிறத பார்க்க முடியுது. அந்த இல்லைன்னா ஏன் அந்த 3 மணி நேரம் ஏன் காரையும் வெயிட் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ அது அவங்களோட இன்டென்ஷனே ஒரு பெரிய டேமேஜ் ஏற்படுத்தணும், ஒரு இம்பாக்ட் பெருசாக ஏற்படுத்தணும் தான். இப்போ நம்ம கேள்வினா செக்யூரிட்டி லேப்ஸ் இல்லைன்னு சொல்லும் போது 7:30க்கு ஹரியானாவில் கிளம்பின கார் ஈவினிங் 3:30க்கு டெல்லியில் வந்து பார்க் பண்ணப்படுது. அந்த கார் இந்த மாதிரி சஸ்பீஷியஸா, பொதுவாகவே எல்லா டெல்லியில் அனைத்து இடங்களையும் சிசிடிவி இருக்கு, அதை மானிட்டர் பண்றதுக்குன்னு ஒரு டீம் இருக்காங்க. இந்த கார் சஸ்பீஷியஸா மூவ் ஆகுது அப்படிங்கிறது ஒண்ணு. நம்ம இதே காவல்துறையே தகவலாக சொல்றாங்க, இது அந்த ஃபரிதாபாத் அங்கிருந்து பிடிக்கப்பட்ட அந்த மாடியூலோட ஒரு தொடர்ச்சி அப்படிங்கிறாங்க. நீங்க அந்த ஃபரிதாபாத் மாடியூல நீங்க 2 நாளைக்கு முன்னாடி பிடிச்சிட்டீங்க, நீங்க இன்னைக்கு தான் பிடிக்கல. 2 நாளைக்கு முன்னாடி நீங்க ஜம்மு காஷ்மீர்ல அதை பஸ் பண்ணி நீங்க ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டு வரீங்க. சஹரன்பூர் வரைக்கும் வந்து அரெஸ்ட் பண்றீங்க. யூபியில் இருக்கிற ஒரு லேட் டாக்டர் அரெஸ்ட் பண்றீங்க. அவங்களுக்கு இருந்து நீங்க AK-47 எடுக்கிறீங்க. அதே மாதிரி அங்க ஃபரிதாபாத் அதுல தோட்டா எல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஃபரிதாபாத்லயும் நீங்க வந்து 2900 kilograms எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், அது வெறும் அமோனியம் நைட்ரேட் மட்டும் 2900 கிடையாது, மெட்டல் எல்லாமே சேர்ந்து 2900 kgs எல்லாமே எடுக்கிறீங்க. சோ இவரும் அந்த மாடியூல்ல இருக்கிறாருங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு 2 நாளுக்கு முன்னாடி இந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. அப்படிங்கும்போது ஃபரிதாபாத்ல இருந்து இந்த கார் காலையில 7:30 மணிக்கு கிளம்பின கார் 3:30 மணிக்கு வந்து ரெட் ஃபோர்ட் பார்க்கிங் ஏரியால பார்க் பண்ணப்படுது. 6:30 மணிக்கு அது எக்ஸ்ப்ளோட் ஆகுதுன்னா அப்ப இது செக்யூரிட்டி லேப்ஸ் இல்லைன்னா அப்ப எதுதான் செக்யூரிட்டி லேப்ஸ் எனக்கு ஒன்றும் புரியல. என்ன தடுத்தாங்க? இந்த காரை வந்து பார்டர்லயே தடுத்து நிறுத்திட்டோமா, இல்ல டெல்லி பார்டருக்குள்ள உள்ளார வந்து அது ரெட் ஃபோர்ட்டுங்கிறதுங்க ஒரு நேஷனல் மானுமெண்ட். அங்க எப்பவுமே CSF ஓட பாதுகாப்பு இருப்பாங்க 24 hours 360. இனிஷியலா இது வந்து கார்ல இருந்த CNG சிலிண்டரை வெடிக்க வச்சாங்க அப்படின்னு ரிப்போர்ட் வந்தது. இப்போ அது என்ன, அது அப்படிதான் இருக்குதா இப்போ அப்படின்னா? இல்லைங்க, அது அமோனியம் நைட்ரேட்டுங்கிறத. ஏன்னா நீங்க அந்த செக்ஷனை FIR செக்ஷனை படிக்கும்போது FIR செக்ஷன்ல UAPA அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்சஸ் ஆக்டையும் இன்வோக் பண்ணியிருக்காங்க.